கருணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீண்ட நெடிய ஒரு பின்னணி உண்டு. அதிமுக தரப்பில் சொல்லப்படுவது, எங்கள் ஆட்சியில் நாங்கள் சிபிஐக்கு மாற்றினோம், எல்லா விசாரணை நடக்க உதவி செய்தது அன்றைய அரசு, அதனால குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுக தரப்பில் ஏதோ அதிமுக அரசு குற்றவாளிகளை காப்பாற்றியது போல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களா? அது எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த பொள்ளாச்சி வழக்கு நீங்களே சொன்னது போல கடந்த 6 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த நீதி இன்று கிடைத்திருக்கிறது. முதலில் இந்த வழக்கில் துணிந்து புகார் அளித்த அந்த பெண்ணுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அது ரொம்ப துணிச்சலான காரியம். அடுத்தது, இந்த வழக்கில் தொடர் விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் துணிச்சலாக ஒருவர் கூட பிறர் சாட்சியாக அங்கே மாற்றி பேசாமல் எல்லோருமே தன்னுடைய வாக்குமூலத்தை சிபிஐயிடம் கொடுத்து இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவும் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படவும் காரணமாக இருந்தது அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது, விசாரணையை முன்னெடுத்த சிபிஐ மற்றும் சிறப்பாக நடத்திய வழக்கறிஞர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால், இது முதல் முறை இல்லை, இது பெரிய வழக்கு. ஆனால் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுக்கள், இந்த மொபைல் ஃபோனு கேமரா அதை வைத்து ஃபோட்டோ எடுத்து மிரட்டுவது, அதை மூலமாக பகிர்வது, ஆபாச படங்களை மிரட்டுவது, நான் இதை மார்க் பண்ணி போட்டுருவேன் இதெல்லாம் முதல் முறை இல்லை, இது கடைசி முறையும் இல்லை, இனிமேல் இது தொடர்ந்து வரப்போகிறது. அப்போ இந்த வழக்கின் மூலமாக இந்த பெண்கள் இதை பார்த்து, இந்த வழக்கினிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தவறு நடந்தால், குற்றம் நடந்தால், பாதிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் துணிச்சலாக காவல்துறையிடம் சென்று முறையிட வேண்டும், புகார் தர வேண்டும். அவர்களை முழுமையாக அந்த அடையாளங்களை மறைத்து அந்த விசாரணையை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான காவல்துறை, அது போக சிபிசிஐடி இருக்கிறது, அது போக சிபிஐ இருக்கிறது. அதுக்காக நீதி வாங்கி தருவதற்கு போராடுவதற்கு எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சி இருக்கிறது. இப்போ இந்த வழக்கு ஏன் நமக்கு மனதில் ரொம்ப துடிப்பான ஒரு வழக்கு என்றால், இந்த வழக்கில் தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சைக்கிளே இருந்தது, ஒரு கேங் இது ஒரு கேங்கேஸ் இருந்தது. ஏன்னா 9 பேர் கைதாகி 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 9 பேர் கொண்ட ஒரு குழு மேலே ஒருத்தர் 2 பேர் வெளியே இருக்கலாம். இவர்கள் கொண்ட ஒரு குழு இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கிய போது அந்த ஒரு புள்ளி இல்லைன்னா அது வராமையாக கூட போயிருக்கும். ஆனால் வந்த உடனே நமக்கு என்ன எதனால் இது மிகப்பெரிய மனசாட்சி உறுத்ததுன்னா, நமக்கு ஒரு ஆடியோ கிடைச்சது. அண்ணா வேணாண்ணா விட்டுருங்கண்ணா, நான் கழட்டிடுறேன். அந்த ஆடியோவை கேட்டவர்கள், அந்த குரல் பதிவை கேட்டவர்கள் கேட்டு கலங்காத ஆண்கள் தமிழ்நாட்டில் இல்லை, கேட்டு அழாத பெண்கள் இல்லை. திரு கருணா, அந்த தன்மையெல்லாம் தமிழகம் பார்த்தது, கொந்தளித்தது. இதுல நீங்க எங்க அதிமுகவை குற்றம் சாட்டுறீங்க? இல்ல, நாங்க அதிமுக அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்தது. கண்டிப்பாக முதல்வர் எந்த அடிப்படையில்? கண்டிப்பா தேர்தல் ஒரு தேர்தல் இல்லை, கிட்டத்தட்ட 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில், எங்களுடைய சட்டமன்ற தேர்தல் 2021, 2024, எப்பொழுது வந்தாலும் இது முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இந்த நீதி வழங்கும் வரை விடாமல் இந்த வழக்கை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்தது. அதை நாங்க சொல்றோம். ஏன் சந்தேகித்தீங்கன்றீங்க? சிபிஐக்கு மாற்றினது கடந்த அதிமுக அரசு தானே. அதாவது சிபிஐ மாற்றியது என்பது ஒரு என்ன சொல்றதுன்னா, அது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ். நான் அதை தெளிவாக சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் இந்த வழக்கை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ட்வீட் போட்டிருக்காங்க, நான் நடுநிலையுடன் அதை சிபிஐக்கு மாற்றினேன் என்று. அப்போது சிபிஐக்கு மாற்றாத வழக்குகள் எல்லாம் நடுநிலை இல்லாத வழக்குகளா? ஜெயலலிதா அம்மையார் சிபிஐ பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது அது வேற இல்ல சிபிஐக்கு நீங்க மாத்தணும்னா, ஒரு முதலமைச்சர் தன்னிடம் இருக்கிற காவல்துறையின் மீது நம்பிக்கை போனா சிபிஐ மாத்தணும். அந்த காவல்துறையே பாதிக்கப்பட்டிருந்து காவல்துறையை ஈடுபட்டு இருந்தால் நம்பிக்கை சிபிஐக்கு மாத்தலாம். என்னன்னா, முதல்வர் என்ன சொல்றார், இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு இல்லையா? அதை எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். அதாவது அதுக்கு நாங்க சொல்லல, முதலமைச்சர் சொல்லல. இதுல இப்ப முதலமைச்சரோ திராவிட முன்னேற்ற கழகம் குற்றவாளிகள், அதுக்காக இந்த வழக்கில் இவர்கள் போய் நீதிமன்றத்தில் வாங்கிய அந்த தாக்குதல்களுக்கு கண்டனங்களுக்கு அது சொல்கிறது. முதல்ல இந்த வழக்கு நடந்தது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் இந்த சிபிஐக்கு அவர் பிப்ரவரி 12 இந்த முதல்ல புகார் வருது. சரி, ஏப்ரல் மாதம் தான் சிபிஐக்கு போகுது. இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த புகார் அளிக்கப்பட்ட பெண், புகார் அளித்த பெண்ணின்
அந்த சகோதரர் வீட்டில் போய் தாக்கப்படுகிறார். அவரோட வீட்டில் போய் தாக்கப்படுகிறார் புகார் அளித்த பெண்ணின் சகோதரர். அது ஒரு வழக்காக, தனி வழக்காக பதியப்படுகிறது. அதன் பிறகு அந்த புகார் எடுக்கப்படுகிறது. அந்த புகார் பரபரப்பான உடனே அப்போதைய எஸ்பியா இருக்கக்கூடிய திரு பாண்டியராஜன் அவர்கள் இந்த வழக்கில் வந்து அந்த பேசும்போது பத்திரிகையில பேர் வந்து பெண்ணின் பெயரை ஐடென்டிஃபை பண்றார். 4 பேர் தான் குற்றவாளிகள். இந்த 4 பேரையும் நாங்க வந்து இது பண்ணிட்டோம். இதுக்கு மேல வேற யாரும் இல்லை, இந்த கேஸை நாங்க ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நாங்க அழுத்தம் கொடுத்தோம். மறுபடியும் பல்வேறு புலனாய்வு செய்திகளை திரு நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் பல விஷயங்களை கொண்டு வந்தன, புதிய தகவல்களை கொண்டு வந்தன. அதன் பேரில் மறுபடியும் அழுத்தம் கொடுத்த உடனே இது நேரா சிபிஐக்கு போல, மறுபடியும் இது ரொம்ப, அதாவது நாங்க சிபிஐக்கு கொடுத்துட்டோமே அப்படின்றது, இது நேரடியாக சிபிஐக்கு போல அழுத்தம் கொடுத்து சிபிசிஐடிக்கு மாற்றினார் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தார். ஆமா, அதெல்லாம் என்ன சந்தேகம்? அப்ப குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிச்சுங்களா? 4 பேர் தானே குற்றவாளிகள் என்று சொன்னார்கள். இப்ப எப்படி 9 பேர் அரஸ்ட் கன்விக்ட் ஆயிருக்காங்க? ஒண்ணு. இரண்டாவது, இந்த சிபிஐக்கு போனது கூட நேரடியாக சிபிஐக்கு போல. மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் சிபிஎஸ்இடி இருந்து சிபிஐக்கு மாத்துறார். ஏன் மாத்துறார் என்றால், மார்ச் மாதம் 10ஆம் தேதி இந்தியாவின் பொது தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. தேர்தலில் அது முக்கியமான இஷ்யூ ஆக போதுன்னு அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. அதனால அந்த அழுத்தத்தை அவர் தாழாமல் சிபிசிஐடிக்கு மாற்றினாரு. மற்றபடி சிபிஎஸ்இடிக்கு அவராக மாற்றவில்லை. போராட்டங்களும் தொடர்ந்து வெளிவரக்கூடிய உண்மைகளும் அவரை அந்த இடத்துக்கு மாற்ற தோன்றியது.